உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழ்நாடே அதிகமாக பேசிய ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் நடத்திய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவ்வளவு நாளா மறைந்து மறைந்து பேசிட்டு இருந்த விஜய் முழுக்க முழுக்க திமுகவை நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றது பல பேரை பார்த்தீங்கன்னா, என்னடா விஜய் இவ்வளவு தைரியமாவும் இவ்வளவு துணிச்சலாவும் பேசிட்டாரு, இது அவருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு உணர்ந்து பேசினாரா இல்லையா அப்படின்னு விஜயை குறித்து ஒரு பெரிய அச்சத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா என்னதான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை எதிர்த்துட்டு ஒருத்தர் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. குறிப்பாக திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள்ல இருந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகள் வரைக்குமே எந்த அளவுக்கு மோசமானவங்களாக இருப்பாங்க, அவங்களுடைய வரலாறு என்னவாக இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே தெரிந்திருக்கும். இப்படி இருக்க நிலையில விஜய் இப்படி பேசியிருக்கிறது இனி வரும் காலங்களில் அவரை ஒரு பொதுக்கூட்டம் நடத்த கூட விடுவாங்களா அப்படின்னு சற்று யோசிக்க தான் வைக்குது. இந்த மாதிரியான காரணங்களால தான் தற்போது கருத்து கணிப்பு தகவலும் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஏன்னா விஜய் இப்படி பேசியிருந்ததுனால அவருடைய வளர்ச்சி என்னவாக இருக்கு அப்படின்னு இன்றைய தினம் சென்னையில் முக்கியமான பகுதிகளில் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க. நேற்றைய தினம் விஜய் பேசியதிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, வரப்போற 26 தேர்தல் அப்படின்றது தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ரெண்டே கட்சிகளுக்குள்ள தான் போட்டி இருக்க போகுது அப்படின்னு முழுக்க முழுக்க சினிமா பாணியில தான் பாத்தீங்கன்னா விஜய் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெண்டு கட்சிகளுக்குள்ள தான் போட்டி இருக்க போகுது, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக விஜய் பேசியிருந்தாரு. உண்மையிலேயே இதுதான் கள நிலவரமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து கணிப்பை தற்போது தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் சொல்லியதற்கு ஏற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள தான் ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கிராஃப்ல முழுக்க முழுக்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவுக்கு காலங்காலமாக ஓட்டு போட்டு பழகிடுச்சு அப்படின்னு ஒரு தரப்பு மக்களும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஆளுமையான கட்சியாக திமுக மட்டும்தான் இருக்காங்க, விஜயோடைய ஒற்றை முகத்தை நம்பி அவங்களுடைய கட்சிக்கு நம்மளால ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்றதான் சராசரியான மக்களுடைய கருத்தாக இருக்கு. இன்னொரு பக்கம் விஜயோடைய ரசிகர்களும், இன்னொரு பக்கம் மாற்றத்தை விரும்பக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா விஜயோடைய ரசிகர்கள் வேற வழியே இல்லாம விஜய்க்கு ஓட்டு போட தயாராகி இருக்காங்க. அதுவே சராசரியான மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடந்தால் நல்லது தானே அப்படின்ற நோக்கத்தில் விஜய்க்கு ஓட்டு போட தயாராகிட்டு இருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மூன்றாவதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் இருக்காரு. திமுக மற்றும் தாவேகா மாதிரி இல்லாமல் சீமானுக்கு ஆதரவாளர்களாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 30% இளைஞர்களும் 40% மேலே கிட்டத்தட்ட 50 வயதுக்குள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை விரும்புறதுனால சீமானுக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயோடைய ரசிகர்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும்போது சீமானால என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற பல பேருடைய கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாணவர்கள் கருத்து கணிப்பு ஒரு பெரிய பதிலாக இருக்கு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த 3 கட்சிகளுக்குள்ள தான் 26 தேர்தலில் ஒரு பெரிய போட்டி போக போகுது அப்படின்னு தற்போது தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.